அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்றைக்கி ஆன்மீக ரீதியான தகவலை தான் பார்க்க போகிறோம். என்ன தகவல்னால், வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய செயல்கள் என்னென்னன்ட்டு ஔவையார் கூறியிருக்கார். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன செயல்கள் என்று அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 12 பாயிண்ட்டுகளை ஔவையார் கூறியிருக்கார். மொதல் பாயிண்ட்டு, நாடாத நட்பும் கெடும். பொருள் என்ன? நாடாத நட்புன்னா, நண்பர்களை அடிக்கடி சந்திக்கணும், அடிக்கடி அவர்களுடன் பேசணும். அது அப்போந்தான் நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பேச்சுவார்த்தை இல்லாமல் சந்திக்காமல் இருந்தாலே நட்பின் இடைவெளி குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நயம் இல்லாத சொல்லும் கெடும். இது பொருள் என்னென்னா, அதாவது ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம இனிமையான வார்த்தையில் பேசணும். அதாவது சொல்லில் நியாயமான விஷயங்கள் இருக்கணும், அர்த்தமான விஷயங்கள் இருக்கணும், இனிமையான விஷயங்கள் இருக்கணும். மற்றவங்கள புண்படுத்துகிற மாதிரி நம்ம பேசினாலே நம்மளை கண்டு எல்லோரும் விளையிடுவாங்க. அதான் நயம் இல்லாத சொல்லும் கெடும் என்பது பொருள். இனிமையாக பேச கற்றுக்கொள்ளணும். மூன்றாவது பாயிண்ட் என்னென்னா, கண்டிக்காத பிள்ளை கெடும். அதாவது நம்ம பிள்ளைய தப்பு செய்கிறாங்கன்னா உடனே அவங்கள கேட்கணும், அவங்கள உடனே கண்டிக்கணும், நல்வழிப்படுத்தணும், நல்ல செயல்களை செய்ய தூண்டணும், ஆன்மீக ரீதியான சிந்தனைகளையும் ஊட்டணும், பிறருக்கு உதவும் குணத்தையும் வளர்க்குற மாதிரி அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். நம்ம கண்டிக்காமல் விட்டாலே போக 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 பின்னாடி பெரும் குற்றவாளியாக அந்த பிள்ளைகள் மாறி விடுவார்கள். பிரிவால் இன்பம் கெடும். அதாவது பிரிவால் இன்பம் கெடும்னா என்னென்னா, இப்போ ஒரு காதலர்களோ இல்லை கணவன் மனைவியோ, கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை நடத்துகிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா 2 பேர்த்துக்கும் தான் மனவேதனை. கணவனுக்கும் மனவேதனை, மனைவிக்கும் மனவேதனை. அதனால தான் பிரிவால் இன்பம் கெடும் என்று கூறியிருக்காரு. சேர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை, பிரிந்து வாழ்வது வாழ்க்கை அல்ல. அதாவது சினம் மிகுந்தால் அறமும் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? நம்ம கோபம் அதிகமாக நம்ம பட்டம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்கிற ஒரு நல்ல விஷயங்களும் அது தீய விஷயங்களாக மாறும். இப்போ சிரிச்சுக்கிட்டே யாரையாச்சும் ஏதாச்சும் திட்டினா கூட அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க. இப்போ நம்ம பார்த்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணியிருப்போம், திடீர்னு ஒரு மனதில் ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை கோபத்துலேயோ ஏதாச்சும் வார்த்தையை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவ்வளோ நாள் செஞ்ச நல்ல விஷயங்களை எதுவுமே அவங்களுக்கு தோணாது. நம்ம பேசிய வார்த்தைகள் தான் மீண்டும் 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 அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதான் வள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. மற்றவற்றிடம் பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்த வேண்டும். கோபத்தில் விடும் வார்த்தைகளை திரும்பி வாங்க முடியாது. ஓதாத கல்வியும் கெடும். அதாவது நம்ம படிச்சிட்டோம்னா இந்த படிப்பை அப்படியே விட்டுறக்கூடாது, மீண்டும் மீண்டும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு புக்கு வாசிக்கலாம், இல்லை நம்ம படித்த விஷயத்தையில் யாருக்காச்சும் சொல்லலாம், இப்படி அந்த புக்கில் இருந்தது நல்ல விஷயங்கள்லாம் அப்படின்னு யார்கிட்டையாச்சும் சொல்லலாம். அப்போந்தான் நம்ம அறிவு மீண்டும் மீண்டும் செயல்படும். புதுசாக எதை தேடி அலையலாம், எதை தேடி நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் தூண்டிக்கிட்டே இருக்கும், தூண்டும். அதான் ஓதாத கல்வியும் கெடும். அதன் அர்த்தம் ஒழுக்கம் இல்லாத வாழ்வும் கெடும். அடுத்த பாயிண்ட், ஒழுக்கம் இல்லாத வாழ்வுனா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. அதில் நம்ம ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக்கணும். போதைப் பொருளோ மற்ற எந்த ஒரு செயலுக்கும் நம்ம அடிமையாகக்கூடாது. போக அனைவரும் சமம் என்று நினைத்து வாழ வேண்டும். அனைவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். நம்ம போதைப் பொருளில் நம்ம அடிமை ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிறது யாருமே கேட்க மாட்டோம், யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டோம். அப்போது நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும். அதாவது போதைப் பொருள் நம்ம வாழ்க்கையும் கெடுக்கும், நம்மளையும் கெடுக்கும். அதான் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று பாட்டிலே இருக்குது அந்த டைலாக்கு. கேளாத கடனும் பெறும், கேட்கும்போது உறவும் கெடும். இதன் அர்த்தம் என்ன? அதாவது நம்ம ஒரு கடன் வாங்கிட்டாலே நம்ம நிம்மதி போச்சு. கடன் வாங்கிட்டாலே அந்த கடனை நம்ம திரும்பி செலுத்தலைன்னா மேலும் மேலும் வட்டி கூடிக்கிட்டே இருக்கும். அதாவது கேளாத கடன் பெறும், கேளாத கடனும் கெடும், கேட்கும்போது உறவும் கெடும். அதாவது கொடுத்த கடனை இப்போது ஒருத்தர்கிட்ட நம்பி நம்ம கடன் கொடுத்துருக்கோம், அதை நம்ம கேட்கும்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படும், நட்போ உறவோ அதில் பிரிவு ஏற்படும். கடன் பட்டால் வாழ்வு கெடும். அடுத்த பாயிண்ட், அதாவது கடன் இல்லாமல் வாழ்வது தான் நிம்மதியான வாழ்க்கை. கடன்காரன் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் வந்து அந்த கடனுக்கே போயிடும் பாதி அமௌண்ட்டு. மிச்ச அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போது நம்ம கடன் வாங்கினாலே நம்ம நிம்மதி தொலைஞ்சிரும், தூக்கம் தொலைஞ்சிரும், சந்தோஷம் தொலைஞ்சிரும். அதனால தான் கடன் பட்டால் வாழ்வு கெடும் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பணத்தால் அமைதி கெடும், பணத்தால் அமைதி கெடும். அதாவது இப்போ பணம் சேர்ந்துருச்சுன்னா பணத்தின் மீது நம்ம ஆசை கொண்டோம்னா, அதாவது ஆசை தான் மாயை. ஆசை, பணத்தின் மீது ஆசை நம்மளுக்கு அதிகரிச்சுன்னா நம்ம மேலும் மேலும் பணத்தை சேர்க்கணும்னு எண்ணம் தான் உருவாகும். பிள்ளைகளையோ மனைவிகளையோ வீடுகளையோ கவனிக்காமல் விட்டுருவோம். பணத்தின் மீது மேலும் மேலும் ஆசை உருவாகும். அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ட்டு எண்ணம் உருவாகும். பணம் நிறைய இருக்குது, யாராச்சும் வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு எல்லாரையும் விட்டு விலகி இருக்கணும்னு எண்ணம் உருவாகிடும். அப்போது என்ன ஆகும், எல்லா விஷயத்துலேயும் பிரச்சனையை தான் உண்டாகும் பணம் அதிகமாக இருந்தாலே. சோம்பினால் வளர்ச்சி கெடும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம்னா சோம்பேறித்தனமாக பண்ணக்கூடாது. முழு ஈடுபாடுடனும் ஆர்வத்துடனும் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாதான், ஒரு தூண்டலை நம்ம செஞ்சாதான் அந்த தூண்டலுக்குடைய துளங்கள் நல்லா இருக்கும். சோம்பேறி நல்லா செஞ்சேன்னு வச்சுங்களேன், அந்த விஷயம் முழுமையும் பெறாது, வெற்றியும் பெறாது. அடுத்து 12வது பாயிண்ட், சுயமில்லா வேலை கெடும். அதாவது நம்ம இப்போ ஒரு வேலை பார்க்கணும்னா அதுக்கு மேலே ஆர்வம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அந்த வேலையின் மீது ஒரு சந்தோஷம், பற்று எல்லாமே இருக்கணும். ஆர்வம் இருந்தால் தான் அந்த வேலையை நம்ம திருப்தியாக செய்ய முடியும். ஆர்வம் இல்லாமல் செய்கிற எந்த வேலையும் பலன் அளிக்காது, இறுதியில் தோல்வி தான் பெறும். ஆர்வத்தோடு எந்த வேலையும் செஞ்சாலும் நம்ம இப்போது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம். இப்போ ஆர்வத்தோடு அந்த வேலை செய்யும்போது சின்ன தவறு செஞ்சிட்டோம்னா அது எதனால் வந்தது, எப்படி வந்தது, அதை எப்படி சரி செய்யணும், எப்படி மார்க்கெட்டில் விற்கணும், எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு மென்மேலும் ஆர்வம் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஆர்வம் இல்லாமல் செஞ்சோம்னா ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம், ஆர்வம் இல்லாமல் செஞ்சு அதில் தோல்வியை கண்டுட்டோம்னு வச்சுங்களேன், லாஸ்ட்டில் அந்த கடையை மூடிட்டு போயிடுவோம், கடன்காரனாக தான் ஆகும். இப்போ ஆர்வத்தோடு செஞ்சோம்னா இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம், நஷ்டம் எங்கேருந்து வந்தது, அதை எப்படி சரி கட்டணும். இப்போ டீ கடை ஆரம்பிக்கிறோம், டீ கடை ஆரம்பிக்கும் போது ஒரு 1.5க்கு 1.5 இடம் கட்டுறோம். அப்போ டீ நல்லா வியாபாரம் போகலைன்னா ஆர்வத்தோடு ஆரம்பிச்சோம்னா ஏன் டீ நல்லா வியாபாரம் போகலை, அப்போது இந்த நடைமுறையை மாற்றணும். அப்போ 1:1 இடம் கட்டுவோம், டீ நல்லா இருக்குன்னு எல்லோரும் தேடி வருவாங்க. அப்படின்ட்டு ஆர்வத்தோடு ஒவ்வொரு விஷயம் செய்ய தான் நம்ம வியாபாரங்கள் கூடும், மதிப்பும் உயரும். ஔவையார் அருமையான 12 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைக்கு தேவையான அருமையான 12 பாயிண்ட்களை சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கடைபிடிச்சி ஒழுக்க நெறியில் வாழ கற்றுக்கணும். நன்றி, வணக்கம்.